என்னோட அப்பு இந்த மாதிரி விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலங்கிறத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. சரி பரவாயில்ல, நீ உன் வேலையை பாருப்பா. ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஆபீஸ் ஒர்க்கா? ஆமா, ஆனா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரி, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போய் தூங்கு. ஷோர் சித்தி. குட் நைட். குட் நைட். என்னடா டேய், சித்தி கிட்ட சொன்னா என்ன பிரச்சனை? ஏன் என்ன சொல்ல விடல? உனக்கு தான் எதுவுமே புரியாதே. டேய் கம்முனு. எத்தனை தடவை உனக்கு சொல்றது? சித்தி, காஃபி ஆறி போயிருக்கும் ராமா. நான் போய் வேற கொண்டு வரேன். ஐயோ சித்தி, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த சிரமம்லாம்? உன்னை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா. அப்படி இல்லைன்னா உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்டே பாத்துக்குவானா? சும்மா ஜோக் பண்ணேன்டா. நீ மட்டும்தான் என்கிட்ட ஜோக் பண்ணுவியா என்ன? கண்டினியூ. சரி சித்தி. சரியான சமயத்துல இவன் வந்து கெடுத்துட்டான். ராம் எதையோ சொல்ல வந்தான். இவன் தான் அவனை சொல்ல விடாம தடுத்துட்டான். திஸ் இஸ் நாட் ஃபேர்ரா. என் சித்தியவே சந்தேகப்படுறியா நீ? நான்சென்ஸ். டேய், நான் ஒன்னும் அவங்கள சந்தேகப்படலடா. இவ்ளோ நாளா அவங்க தான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீ அங்க பாஸா இல்லாம அங்க நடந்துட்டு இருக்கிற தப்ப கண்டுபிடிக்க தான் நீ போயிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா இத்தனை நல்லா பொறுப்பா பாத்துக்கிட்டதுக்கு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஏய், நீ சொல்றது கரெக்ட் தான்டா. யூ ஆர் ரைட். ஆறுன காஃபியே குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல நான் ஆபீஸ்ல நார்மல் எம்ப்ளாயின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. ஒரு சில வாட்டி நானே என்ன புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறேன்டா. பின்ன நீ எப்பறம் என்ன இவ்ளோ அழகா தெரிஞ்சு வச்சிருக்க? நீயும் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆ? சரி, அதை விடு. இங்க பாரு, இந்த அக்கவுண்ட்ஸ்ல ரொம்ப தப்பா இருக்கு. இன்னும் இவ்ளோ இருக்கா? ஆமாண்டா, பழைய ஃபைல பார்த்தா ரெஜிஸ்டர் ஆகாத கம்பெனிக்கெல்லாம் பணம் அனுப்பியிருக்காங்க. How is this possible? Oh my God. சீதம்மா, நீ ரொம்ப பசியோட இருப்ப. வா சாப்பிடலாம். சீதம்மா, சாம்பார் கம கமன்னு வாசனையா இருக்கு. சீதம்மா, சாப்பிடு. இங்க பாரு, நீ ரொம்ப நேரமா தண்ணி கூட குடிக்கல. இந்த சீதம்மா. சாப்பிடு சீதாமா. உன் பொண்ணு சொன்னா கேப்பல. யாரு என்ன சொன்னாலும், இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் நான் உன்னை எப்பவும் விட்டுட்டு போகவே மாட்டேன். எனக்கு தெரியும் சீதாமா, நீ தான் பிங்கி ப்ராமிஸ் பண்ணல. சரி, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சீதாமா. ஆகாட்டு ஆகாட்டு. யூ ஆர் தி பெஸ்ட் அம்மா. நீ தான் எனக்கு அம்மா. அப்படினா அம்மா சொல்றத கேப்பல. சாப்பிடும்போது அழக்கூடாது. எதுக்கு? எதுக்குனா உப்பு கரிக்கும். அனி, என்னடா இது இந்த டைம்ல? காலையில ஸ்கூலுக்கு லேட் ஆகும்ல, போய் படுப்போ. முடியாது, நான் இத சாகடிச்சிட்டு தான் படுப்பேன்.
ஹனி இப்படிலாம் கேம் விளையாடிட்டு இருந்தா கண்ணு வீணா போயிடும்டா. நீ வேணா தாத்தா கிட்ட போய் உட்கார, சூப்பரா கதை சொல்லி தருவார் அவர் உனக்கு. நோ 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 நோ. தாத்தா உன்கிட்ட என்ன சொன்னாரு? நீ யார மாதிரி ஆகணும்னு சொன்னாரு? ராம் மாதிரி ஆகணும்னு சொன்னாரு இல்ல? மறந்துட்டியா? இங்க பாரு, அவன் என்ன சொன்னாலும் அவன் பேச்ச நீ கேட்கணும். நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நான் இப்ப இத சாகடிக்க போறேன். சிலருக்கு உயிரை கொல்றது விளையாட்டு. சித்தப்பா, ஐயோ சித்தப்பா. ராமா, ஐம் ஃபைன் ராமா. சாகடிக்கிறது தப்பு தானே ராமா? ஆனா சில பேருக்கு இதுவே தொழிலா இருக்கு. சித்தப்பா, சத்யா, இந்த நேரத்துல என்ன விளையாட்டு இது? ஒரே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டியா? நீ அவனை விடு, அவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பு, நீ போய் தூங்குன்னு சொன்னல்ல? காலையில உனக்கு ஆபீஸ்ல டென்ஷன் ஏகப்பட்டது இருக்கும். நீ சீக்கிரமா போய் படுத்து தூங்குப்பா. சித்தப்பா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சித்தப்பா. நோ நோ நோ, ஐம் ஆல் ரைட் ராமா, ஐம் ஆல் ரைட். இந்த நேரத்துல இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? ராமா, உனக்கு தெரியுமா அப்போ நீ போய் படுன்னு சொல்றேன்ல. இத்தனை நாளா நான் ஹனியை தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துட்டியா? ஏய், ஒழுங்கா சாப்பிட்டு போய் படுத்துட்டீனா உனக்கு நல்லது. இல்லனா உன்னை என்ன பண்றேன் பாரு. சித்தப்பா பாத்து. சித்தி 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 ப்ளீஸ் காம் டவுன். சரி, நாங்க ரெண்டு பேரும் போய் குட் பாய்ஸா தூங்கிக்கிறோம். குட் நைட் சித்தி. வாடா ஜம்ப். சித்தப்பா குட் நைட். குட் நைட் ராமா, குட் நைட். இங்க எல்லாரும் கொலை பண்றவங்க தான், உண்மையை கொலை பண்றவங்க. நமக்குள்ள ஒளிஞ்சிருக்க உண்மைய சாவடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு பேசுற பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்க. நீ என்னதான் உண்மைய சொன்னாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது. ஏய், எதுக்கு நீ இத்தனை தடவை கால் பண்ற? என் வேதனையை யார்கிட்ட சொல்லி அழுவேன் மேடம். இடியட், உன் புலம்பல கேக்குற நேரமா இது? இங்க பாரு, இன்னொரு தடவை உன் கால் எனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? இல்ல மேடம். உன்னை ஒன்னும் வேலையை விட்டு தூக்கல, கம்பெனில தான் இருக்க. நானா உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ற வரைக்கும் நீயா ஃபோன் பண்ண கூடாது. ஓகே மேடம். போனை வை. அண்ணி, அண்ணி வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க அண்ணி. வேண்டாம், விட்டுருங்க, விட்டுருங்க என்ன. வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம் அண்ணி, வேண்டாம் அண்ணி, விட்டுருங்க. என்னங்க அண்ணி வேண்டாம், விட்டுருங்க. என்னங்க விட்டுருங்க, விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்னங்க 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 என்னாச்சு? எதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? என்னங்க என்ன ஆச்சு? தண்ணி கொண்டு வர. என்னங்க தண்ணி குடிங்க. என்னங்க 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 சரி, சீக்கிரமா யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் ரெடி ஆகு. டாக்டர் ஆண்டி கிட்ட செக்அப் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகணும். ஓகே? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சிரி? வாவ், ஸ்பெஷல் சப்பாத்தி ரோல். இது என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு. ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? என்ன என்ன விட ஸ்பெஷலா? உனக்கு 5 ஸ்டார், இவனுக்கு 4
4 ஸ்டார். இல்ல 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 இல்ல, இவனுக்கு 4.5 ஸ்டார்ஸ். எனக்காக என் ஃப்ரெண்ட் நிறைய செய்யும்போது நான் கூட என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது செய்யணும்ல. என் ஃப்ரெண்டு எனக்காக ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கா கத்து கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்ன என் ஃப்ரெண்டு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். நீ தான் விட்டுட்டு போன. சும்மா சும்மா நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லாத சிரி. நான் உன்னை வேணும்னு விட்டுட்டு போகல. என் சீதாமாக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. உண்மைய சொன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க. சீதாமா இப்பெல்லாம் நான் கண்டுக்கறதே இல்ல இல்லையா? மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. ஆமா தானே சீதாமா? நீ இப்ப சிரிக்கிறதானே? சிரிக்கிற சிரிக்கிற நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ சிரிக்கிற. சிரிச்சுட்ட. நல்லா சிரிச்சுட்ட. இவ்ளோ வாய் பேசுற நீ? இது எனக்கு, இது உனக்கு, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என் gift. இப்ப நான் கலர் பென்சில்ஸ வாங்கிக்கிட்டேன். பாக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப நீ அலறதுக்கு ஓகேவா? சீதாமா, நான் எங்கேயாவது சீக்கிரம் ஒளிஞ்சுக்கிறேன். அப்பதான் டாக்டர் ஆண்டிய போன்னு பயமுறுத்த முடியும். அப்படி பண்ணனா டாக்டர் உன்னை என்ன நினைப்பாங்க சொல்லு? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. சரி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. செல்லும் ப்ளீஸ் மா, சொன்னா கேளு. எங்க இங்க யாரையும் காணோம். பிகாபு. ஓ மை காட், ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் என்ன பயமுறுத்திட்டு இருக்க. பயந்துட்டீங்களா? ஹாய். ஹலோ டாக்டர். என்னங்க சிரி மேடம், இந்த தடவை சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. அதுக்குள்ள 3 மாசம் முடிஞ்சிடுச்சா? நான் ரொம்ப ஸ்வீட் இல்ல ஆண்டி. அதுக்கு தான் சீதாமா பயந்துட்டே இருக்காங்க. என் சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுன்னு சீதாமா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு எந்த பயமும் இல்ல. ஆமா ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. பர்த்டேக்கு கேக் சாப்பிட்டா. அப்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேத்து ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டா. ஐயோ, அதுல 80-20 தானே சாப்பிட்டோம். ஆனாலும் நீ சாப்பிட்டல. ஆஹா, அப்படியா? கேக்கு ஐஸ்கிரீம். சாரி. நீ சாரி எல்லாம் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும். அம்மா பேச்ச கேட்கணும்ல. அம்மா ஆண்டி, நான் ஒன்னும் அதிகமா சாப்பிடல. மூர்த்தி தாத்தா வாங்கி கொடுத்த சாக்லேட்ட கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு நான் ஒன்னு கூட சாப்பிடல. உன் தாத்தா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரா? இருக்கு இரு. ஆண்டி, கொஞ்சம் சீக்கிரமா செக் பண்ணுங்க. செக்அப் பண்றேன். உன்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் போல இருக்கு. வெளியே வா, இருக்கு. ஆண்டி, நானும் கேட்கலாமா? நானும் பெரிய ஆனதுக்கு அப்புறம் உங்கள மாதிரி டாக்டர் ஆவேன். உண்மையாவா? டாக்டர் ஆயிட்டு சுகர்ன்றதையே இல்லாம செஞ்சிருவேன். அப்புறம் சீதாமா மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு யாரும் அழ மாட்டாங்க. வெரி குட். இன்சுலின் போடுறத நிறுத்தல? இல்ல டாக்டர், ஆனா இன்சுலின் போடுறதுக்கு பயமா இருக்கு. போடாமலும் இருக்க முடியாது இல்லையா? இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா டாக்டர்? இப்போதைக்கு இல்ல. சுகர் லெவல்ஸ கண்ட்ரோல் பண்ற இன்சுலின் பாடியில கம்மியா இருந்துச்சுன்னா அத வெளியே இருந்து தான் செலுத்த முடியும். சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொன்னேன்ல சீதாமா, நீ பயப்பட வேண்டானே.
நீ தைரியமானவதான். சரி, எனக்கு தர வேண்டிய ஃபீஸ தரலையே. அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? தேங்க் யூ. செல்லம், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, அம்மா வருவாங்க. பாய். பாய். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சின்ன வயசுலயே அவளுக்கு சுகர் வந்திருக்கு. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இது மட்டும்தான். என்னோட வளர்ப்புல ஏதாவது தப்பு இருக்கான்னு தெரியல. உங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. தப்பு பண்ணது கடவுள். அவரே இதுக்கு ஒரு வழியும் காட்டுவாரு. இந்த டயபெட்டிஸ மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியால ரொம்ப பெட்டரா தான் இருக்கு. 95,000 குழந்தைகளுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறது வருத்தமான விஷயம். இருந்தாலும் எனக்கு ரிப்போர்ட் என்ன வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்க வருத்தப்படாதீங்க, எதுவும் ஆகாது. எனக்கு போன்ல அனுப்புங்க போதும். என்னன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? இவள நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு உன்னோட ஆபீஸ்க்கு போறதுக்கு லேட் ஆகும்னு இவளோட பாட்டி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்பா. அது பரவாயில்ல விடுமா. செல்லம், நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா ஆபீஸ்க்கு போட்டோம். இப்ப ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போறீங்களா இல்ல நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? வேற பிளான்ஸா? சாரி தாத்தா, நீ சாக்லேட் வாங்கி கொடுத்தது சீதாமாக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த செல்லக்குட்டி அதை சாப்பிடலையே. ஓ, நான் ப்ராமிஸா சாப்பிடல. நீயும் உங்க அம்மா மாதிரியே பொய்யே பேச மாட்டேங்கிற. எதையும் மறைக்கவும் தெரியாது. போதும் போதும் விடுங்கப்பா. நீங்க கிளம்புங்க, லேட் ஆகுது. நானும் கிளம்புறேன். பாய். பத்ரம். பாய். வா கண்ணம்மா. எவ்வளவு பில்? கன்சல்டிங் ஃபீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் சப்பாத்தி ரோல மறந்துடாத. என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துரு. சரிம்மா, நான் மறக்கல. என் பேக்ல அது சேஃபா இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாய். ஹாய். ஹலோ. வந்துட்டீங்களா? குட் மார்னிங். மார்னிங். டெய்லி நீங்க இப்படி டென்ஷனா வரதுனால என்ன ஆகுதுன்னா, அது ரெகரிங் ஸ்ட்ரெஸ் ஆகி மைக்ரேனா கூட வரலாம். அதனால ஆன்சைட்டி ஜாஸ்தி ஆகி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வந்துருங்க. ஏய் வெயிட் 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 வெயிட். அவ்வளோ ஃபாஸ்டா தண்ணி குடிக்காதீங்க. டேக் a deep breath. சீக்கிரமா எழுந்தீங்கன்னா சீக்கிரமா வரலாம்ல, அதுதான் சொல்ல வந்தேன். யூ ஷுட் ஆல்வேஸ் பிளான் பேக்வர்ட்ஸ். அப்பதான் உங்களால ஆபீஸ்க்கு டைம்க்கு வர முடியும். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க சார்? ஷார்ப்பா 8 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். எழுந்து என்ன பண்ணுவீங்க? எதுவும் இல்லைங்க, ரெடி ஆகி கிளம்பி வந்துருவேன், அவ்வளவுதான். நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். நீங்க 8 மணிக்கு எழுந்து 4 சொம்பு தண்ணி ஊத்திட்டு நேரா வந்துருவீங்க. ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்க பேண்ட வாரம் முழுக்க போட்டுப்பீங்க. நீங்க சமையலெல்லாம் பண்ணிட்டு வரணுமா? இல்லங்க. வீட்டு வேலை செய்வீங்களா? இல்லங்க. இல்ல குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூல்ல டிராப் பண்ற வேலை ஏதாவது? இல்லங்க. வீட்ல தண்ணி வரலனா தெரு குழாய்க்கு போய் தண்ணி புடிச்சு கொண்டு வந்து வீட்ல வைப்பீங்களா? இந்த வேலையெல்லாம் ஆம்பளைங்கள எங்க செய்ய போறீங்க? இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான் பொம்பளைங்க நாங்க இருக்கோமே. 8 மணிக்கு எழுந்து ஹாயா வந்துருவீங்க. ஆனா நாங்க 4 மணிக்கு எழுந்து எங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. வீட்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் கிளம்பினாலும் சிக்னலை தாண்ட எனக்கு 1/2 hour ஆகுது. கேப் புக் பண்ணா அது கேன்சல் ஆயிடும். ஆட்டோ புக் பண்ணா மீட்டர் போட மாட்டாங்க. தினமும் ஆட்டோல வர்றதுக்கு எனக்கு சம்பளமும் பத்தாது. இந்த ரேஞ்சில போனா நாங்க ஆபீஸ்லயே தங்கிக்க வேண்டியதுதான். அது என்னமோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னீங்கல்ல? ரிகரிங் ஸ்ட்ரெஸ். ரிகரிங் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுதான் கடவுள் பொண்ணுங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்காரு. ஆம்பளைங்க ஆபீஸ்ல மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா பொம்பளைங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கணும், வீட்ல வேலை பார்க்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைய விட லேட்டா எழுந்துக்கிற நீங்க பங்க்சுவாலிட்டி பத்தி பேசுறீங்களா?
இந்தாங்க தண்ணி குடிங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இதை நான் எப்பவுமே என் பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா சாக்லேட் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப். அட எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.